ராஜு, நீ என்னோட கூந்தல தான் ரொம்ப அழகா வரைஞ்சிருக்க. அதெல்லாம் சரி. ஆமா, என் வால் என்ன இவ்ளோ பெருசாவா இருக்கு? ஆனா என்ன நீ ரொம்ப அழகா வரைஞ்சிருக்க. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நீ வரைய மறந்துட்ட. எனக்கு பிடிச்ச லட்டுவ வரைய நீ மறந்துட்டியே. ஆமா, இந்த காகிதத்தோட சத்தம் எங்க இருந்து வருது? அங்க பாரு, அந்த கள்ளுக்கடியில யாரோ புத்தகத்தை வச்சிருக்காங்க. இது ஒரு மந்திர புத்தகம் மாதிரி இருக்கே. இல்ல, இதுதான் நம்மளோட அதிசய காமிக் புக். இத நான் என் பேக்ல பத்திரமா வச்சுக்கிறேன். வச்சுக்கோ. ஆனா வீட்டுக்கு போனதை என்கிட்ட கொடுத்துடு. என்ன இங்க பாருங்களே, உண்மையிலேயே இது அதிசயமான காமிக் புக் தான். அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாரும் லட்டு சாப்பிட வாங்க. இந்த மாதிரி அதிசயமான காமிக் புக் என்கிட்ட தானே இருக்கணும். நம்ம ராஜு எங்க போயிருப்பான்? அதோட கதவும் திறந்திருக்கு. ஏ ஜகு, எழுந்துரு. என்னாச்சு பீம்? சொல்லு. நம்ம ராஜுவ காணோம். வா போய் சுட்கி கிட்ட இந்த விஷயத்த சொல்லுவோம். அங்க இது டான்ஸ் ஆடுற. டான்ஸா? கால் மாடிச்சு. அட, நம்ம காமிக் புக் இங்க எப்படிப்பா வந்தது? கண்டிப்பா காளியா தான் இதை இங்க ஒளிச்சு வச்சிருப்பான். ராஜு இதை தேடிதான் காட்டுக்குள்ள போயிருக்கணும். அவன் மாட்டிக்கிட்டு இருக்கிறது இதுல தெரியுது பாருங்க. மரியாதையா என் நண்பனை விட்டுருங்க, இல்லனா உங்களை சும்மா விட மாட்டேன். ராஜு, உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல? சரியான நேரத்துக்கு வந்து நீ காப்பாத்திட்ட. அதெல்லாம் போகட்டும். என்ன நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? இந்த அதிசய காமிக் புக் மூலமா தான் காளியா இந்த புக்கை திருடி ஒளிச்சு வச்சிருந்தா. இந்த அவனுடைய காமிக் புக். என்ன ராஜு, நான் யாருங்கிறத நீ இப்ப பார்க்க போற. தயாரா டோலு போலு? தலைவா. ராஜு, ஜக்கு, யார் நீ? நான் ஒரு பயங்கரமான அரக்கன். உங்க ரெண்டு பேரையும் முழுங்கிட போறேன். அப்படியா? இப்ப கவனி. என்ன இது? யாரோ என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. முடுவா, காப்பாத்துங்க. யாரது இழுக்கிறது? விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. அட, ஏய், இது நம்ம காளியாப்பா. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. பீம்!
யாருங்க கத்துறது? காப்பாத்துங்க. உனக்கு ஒண்ணு ஆகல. நீ யாரு? என் பேரு ஹன்சல். காட்டுக்கு நடுவுல ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு எங்க அப்பா தான் ராஜா. எங்க கஜானால எங்களுக்கு தேவையானது ஏகப்பட்டது இருக்கு. அதை வச்சுக்கிட்டு நாங்க சந்தோஷமா வாழ்வோம். ஆனா ஒரு நாள் கெட்டவங்க வந்து அது எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. எங்க அப்பாவையும் புடிச்சு வச்சுக்கிட்டாங்க. இப்ப எங்க ஊரையும் தன்வசப்படுத்திக்க போறாங்களாம். இப்ப நான் உடனே அங்க போயாகணும். ஹே ஹன்சல், நீயும் வர போறியா? ஏன்? இப்ப நாம நண்பர்கள். அப்படி இருக்கிறப்ப எப்படி உன்னை தனியா போக விடுறது? ரொம்ப நன்றி பீம். வா ஒன்னா போகலாம். எங்களை விட்டுட்டு போகாதீங்க, நாங்களும் வரோம். நான் ரொம்ப குட்டியா இருக்கேன், அதனால நீங்க எல்லாரும் என் மேல ஏறிக்கோங்க. அப்பதான் சந்தேகம் வராது. வணக்கம் வணக்கம். அந்த கைதிகளை எங்க அடைச்சு வச்சிருக்கீங்க? அதோ அங்க. ஆமா, நீ யாரு? இதுக்கு முன்னால உன்னை பார்த்ததே இல்லையே. ஆஹா, நான் இப்பதான் புதுசா உங்க கூட்டத்துல சேர்ந்திருக்கேன். ஏய், இந்த பசங்களை விடாதீங்க, பிடிங்க. இப்போ என்னோட சக்தி என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். அப்பா, இவங்க அத்துமீறி பேசுறாங்க. இவங்கள கூண்டோட நெருப்புல போடுங்க. என்ன பீம், உன்னால இவங்களை காப்பாத்த முடியுமா? பீம், இந்தா. இவங்களை உடனே பிடிங்க. அங்க பாருங்க, நம்ம ராஜுவை யானையில உட்கார்ந்துட்டு வரவேற்கிறதுக்காக வராரு. எங்க டோலக்பூருக்கு உங்களை வரவேற்கிறேன் ராஜா பஞ்சாரா. உங்களுடைய பசுமையான நாட்டுல நான் ஆட்சி செய்யணும்னு ஆசைப்படுறேன். தேவையானதை வாங்கிக்கிட்டு டோலக்பூரை கொடுத்துடுங்க. ராஜா பஞ்சாரா, டோலக்பூர் என்னுடைய வீடு. இங்க இருக்கிற மக்கள் என்னுடைய உயிர். இவங்களை விட்டு கொடுக்க முடியாது. கோவப்படாதீங்க. நான் ஏதாவது தப்பா சொல்லி இருந்தேன்னா என்ன மன்னிச்சிடுங்க. இந்தாங்க, இந்த அன்பளிப்பை நீங்க வாங்கித்தான் ஆகணும். என்ன பண்ற பீம்? இந்த சின்ன பையனுக்கு ஒரு சரியான தண்டனை கொடுக்க போறேன். இது ஒண்ணும் சாதாரண பூ கிடையாது. அதுல தீய சக்தி இருக்கு. அந்த பூவை யார் தொட்டாலோ அவங்க ஊர் பாலைவனமா மாறி போயிடும். இந்த ஊர் பாலைவனமா மாற போகுது. என்னோட ஆசையை நிறைவேற்றாம போனா இப்படித்தான் நடக்கும்.
மகாராஜா, மக்களை நீங்க பாத்துக்கோங்க. நான் போய் அந்த பஞ்சாராவை கவனிக்கிறேன். இங்கேயும் வந்துட்டாங்களா? ஆனா இவங்களுக்கு பாலைவனத்தில் இருக்கிற ஆபத்தை பத்தி எதுவுமே தெரியாது. இப்ப எப்படி எங்கிட்ட வரீங்கன்னு பார்க்கலாம். ஏய், கைய கால ஆட்டாத ராஜு. ஐடியா. பாலைவன புயல், எல்லாரும் இந்த பக்கம் வாங்க. வீரர்களே, அந்த பசங்க இங்கெங்கேயோ தான் இருக்காங்க. கிடைச்சிருச்சு. ஓ, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? இங்கிருந்து தப்பிச்சு போகவே முடியாது. அப்படியா? மறுபடியும் நம்ம டோலக்பூர் பசுமையா மாறிடுச்சு. மறுபடியும் என் கூட மோத முயற்சி பண்ணாத என்ன? வெள்ள முடியா? மகாராஜா, இப்ப நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? அப்பா, அப்பா, என்னப்பா இன்னைக்கு திடீர்னு உங்களுக்கு என்னாச்சு? ஒண்ணுமில்ல. மந்திரியாரே, என்ன சொன்னீங்க? மகாராஜா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். நான் வைத்தியரை கூப்பிடட்டுமா? முக்கியமான விஷயங்களை நாம அப்புறம் கூட பேசிக்கலாம் மகாராஜா. நீங்க கொஞ்ச நேரத்துக்கு ஓய்வு எடுத்துக்கோங்க. நீங்க சொல்றதும் சரிதான். சரி, இப்ப நீங்க போகலாம். என்ன பிரச்சனை மகாராஜா? என்கிட்ட சொல்லுங்க. நீங்க என்கிட்ட ஏதோ மறைக்கிற மாதிரி தெரியுது. உன்கிட்ட எதையும் மறைக்க விரும்பல. இங்க பாரு பீம், என் முடி நரைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால என்ன மகாராஜா? நம்ம அங்கிளோட முடி கூட தான் மொத்தமா நரைச்சு போச்சு. பீம், முடி நரைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா வயசாயிடுச்சுன்னு அர்த்தம். உனக்கு தெரியுமா, ராஜாவோட தலையில ஒரு வெள்ளை முடி வந்திருக்கு. உனக்கு தெரியுமா, ராஜாவோட தலையில 4 வெள்ளை முடி வந்திருக்கு. மகாராஜா, வயசானதும் ஒரு வித வியாதி தானே. உங்களோட இந்த ஒத்த நரைச்ச முடியையும் பாக்கிடுமே என்னோட இந்த இளமை மருந்து. என்னது இளமை மருந்தா? வேண்டாம் மகாராஜா, இது ஒரு சூழ்ச்சியோன்னு தோணுது. முதல்ல அந்த மருந்த அவனையே குடிக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் நாம முடிவு பண்ணலாம். நான் இந்த மருந்த தினமும் குடிக்கிறேன் மகாராஜா. எனக்கு இப்ப வயசு 180 ஆகுது. ஆனா என்ன பார்த்தா அப்படி தெரியுதா? உங்களுக்கு 180 வயசாகுதா? ஆமா மகாராஜா. இது என்ன, மகாராஜாவுடைய நரமுடியெல்லாம் கருப்பாயிடுச்சு. உங்க மருந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் நீங்க கொண்டு போய் கொடுங்க. நீங்க எதை கேட்டாலும் நான் கொடுக்க தயாரா இருக்கேன். எனக்கு முதல்லயே சந்தேகமா இருந்தது. என்னவோ இங்க தப்பு நடந்துகிட்டு இருக்கு. இந்நேரம் நம்ம மகாராஜாவும் குழந்தையா மாறி இருப்பாரு. எல்லாரும் வாய
வாயை மூடிக்கிட்டு பேசாம இருங்க, இல்லை நான் எல்லாரையும் கூண்டுக்குள்ள அடைச்சிடுவேன். எங்களை மாதிரி குழந்தைங்களை குறைச்சு மதிப்பிடாத கோல்கால். என் மருந்துக்கு முன்னாடி என்ன யாரும் எதுவும் செஞ்சிட முடியாது. இப்ப எங்க லட்டுவோட சக்தியை நீ தெரிஞ்சுக்குவ. என்ன பண்ணிடாத. முதல்ல எல்லாரையும் பழைய மாதிரி ஆகாத. நீ சொல்ற மாதிரியே செய்யறேன். பீம், மறுபடியும் டோலக்பூரை ஒரு பெரிய ஆபத்திலிருந்து நீ காப்பாத்தி இருக்க. உன்னோட உதவியை நாங்க மறக்கவே மாட்டோம். என்ன மகாராஜா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இது என்னோட கடமை. அப்புறம் உங்களோட நரமுடி மறுபடியும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, அதான் கவலையா இருக்கு. இனிமே நரைமுடிய பத்தி எனக்கு கவலையே கிடையாது பீம். ஏன்னா நரைமுடி வர வர நானும் புத்திசாலி ஆகிக்கிட்டே போறேன். 98, 99, 100. நான் வரட்டுமா? கொஞ்சம் இரு. நான் வரட்டுமா? அட கொஞ்சம் இரு சுட்கி, நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன். இப்ப நான் வந்துட்டே இருக்கேன். ராஜு, எல்லாரும் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்க? எப்பவுமே சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுவேனே. இவங்களை வெளியே கொண்டு வர ஒரு ஐடியா இருக்கு. ஒரு நிமிஷத்துல எல்லாம் ஓடி வந்துருவாங்க. கைவசம் இருக்கு லட்டு. ஓ, இப்போ என் கையில ஒரே ஒரு லட்டு தான் இருக்கு. ஆமா, ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. ஆஹா, நீ மாட்டிக்கிட்ட. லட்டுவுக்காக நான் மாட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல. நீ கரெக்டா சொன்ன. ஆனா இந்த கடைசி லட்டு நான் தான் சாப்பிட போறேன். நீ ரொம்ப அவசரப்படுற ஜக்கு. இந்த லட்டுவை இப்ப நான் தான் சாப்பிட போறேன். உன்னால அதை கண்டிப்பா சாப்பிட முடியாது, ஏன்னா அது பீமுக்கான லட்டு. எப்படி உன் கையில இருந்த இந்த லட்டுவை நான் புடுங்கிட்டேன் பாத்தியா? ஆட்டம் முடிஞ்சது. லட்டுவை நான் இப்ப சாப்பிட போறேன். இன்னும் ஆட்டம் முடியல ஏன் நண்பா, ஏன்னா இப்பதான் என் ஆட்டத்தை நீ பார்க்க போற. இப்ப நம்ம கிட்ட லட்டு ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. வேணும்னா நாம எல்லாரும் இதை பங்கு போட்டு சாப்பிடுவோமே. பசங்களா, டுன் ஆண்டி இருக்கும்போது லட்டுவை பத்தி நீங்க கவலைப்படவே கூடாது. இந்தாங்க, எல்லாத்தையும் சாப்பிடுங்க. பீம், எழுந்திரு, சீக்கிரம் வெளியே வா. பீம், உனக்காக நாங்க எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? உனக்கு வெளியே வரதுக்கு இவ்வளவு நேரமா? அட, எதுக்கு அவசரப்படுறீங்க? ப்ரொஃபசர் எங்கேயும் போயிட மாட்டாரு. எனக்கு ப்ரொஃபசர் அங்கிள் கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கணும். அதனால நம்ம சீக்கிரம் தானே போகணும். சரியில்ல. அட குழந்தைங்களா, காலையில என்ன பார்க்க வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்? எங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. அந்த சந்தேகத்தை உங்களால தான் தீர்த்து வைக்க முடியும். அப்படியா? முதல்ல உள்ள வாங்க, மீதி எல்லாம் அப்புறம் பேசலாம். இவங்க எல்லாரும் ப்ரொஃபசர் தூமகேத்துவை சந்திக்க வந்திருக்காங்களா?
இவங்க கண்டிப்பா உள்ள என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்ன பண்றாங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்தாங்க. இப்போ உங்க சந்தேகங்களை கேளுங்க. அங்கிள், சந்தா மாமா பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாத்தையும் சொல்றீங்களா? சந்தா மாமா. சொல்றேன். அதோட நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா சந்தா மாமாவை நீங்க கிட்டயே போய் பார்க்கலாம். என்ன ஆசையா இருக்கா? நீங்க சொல்றது உண்மையா? அது எப்படி? வாங்க, நான் காட்டுறேன். நீங்க ப்ரொஃபசரோட சிம்னி வழியா எதுக்கு உள்ள வந்தீங்க? அது வந்து சரி, சண்டை வேண்டாம். இப்ப நீங்க எல்லாரும் சந்தா மாமாவை பக்கத்திலேயே பார்க்கலாம். ரெடியா? பீம், அங்க பாரு. நம்ம ராக்கெட் இந்த கல்லு மேல மோத போகுது. எல்லாரும் சேர்ல கெட்டியா உட்கார்ந்துக்கங்க. அங்க பாருங்க. இங்க இருந்து சந்தா மாமா பார்க்க என்ன அழகா இருக்காரு. நாம அங்கேயே போய் இறங்கலாமா? எல்லாரும் வந்து உட்காருங்க. இங்க இருந்து பார்க்க நம்ம பூமி எவ்வளவு அழகா இருக்குல்ல? நான் எட்டி பார்த்தேன். தூரத்துல எனக்கு இந்த மாமரம் கண்ணுல பட்டுது. இது அதிசய மரம் தான். நான் ஒரு மந்திர மரம். என் மரத்திலிருந்து ஒரு பழத்தை சாப்பிடுங்க, உங்க ஆசை நிறைவேறிடும். வாங்க, சாப்பிடுங்க. என் ஆசைய சொல்லட்டுமா? நான் காத்த மாதிரி வேகமா பறக்கணும். நான் குட்டி பறவைகள் மாதிரி பறக்க ஆசைப்படுறேன். உலகத்துல இருக்கிற பலசாலியை விட நான் 10 மடங்கு அதிக பலசாலி ஆகணும்னு நினைக்கிறேன். என்னுடைய ஆசையை நிறைவேத்துங்க. எங்களுக்கு இனிமையா ஒரு பாட்டு பாடத்தான் ஆசை. உண்மையிலேயே இது ஆச்சரியமா இருக்கு. வாங்க, பழம் சாப்பிடுவோம். அட, என்ன நடக்குதுங்க? அது ஏன் வீடு. இங்க இருந்து போயிடு. வாய மூடு. அது என்னோட வீடுதான். நான் தான் உன்னை விட அழகா இருக்கல. என்னது? நான் தானே அப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். டோலக்பூர் மக்கள் எல்லாரையும் ஏமாத்துறதுக்கு தான் அந்த சோனியக்காரி அந்த மரத்தையே உருவாக்கி இருக்கா. இப்ப உனக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு பீம். யாரெல்லாம் பழத்தை சாப்பிட்டாங்களோ அவங்க ஆசையெல்லாம் முதல்ல நிறைவே. மரியாதையா எல்லாரையும் பழைய நிலைமைக்கே மாத்திடு. அது முடியாது பீம், ஒருபோதும் முடியாது. இப்ப நான் தான் டோலக்பூரோட மகாராணியா மாற போறேன். வரட்டா? அவ கையில இருந்து அந்த மந்திர தடிய பிடுங்கி ஆகணும். ஆனா எப்படி? எல்லாமே வித்தியாசமா நடக்குது இல்ல? அதுவும் எல்லாரும் உன்னதான் தேடுறாங்க. அந்த சூனியக்காரி கிட்ட போய் அந்த தடிய பிடுங்கி ஆகணும். இத சாப்பிடு, உனக்கு சக்தி கிடைக்கும். ரொம்ப நன்றி சுட்கி. இப்ப நீயும் இந்த மாம்பழத்தை சாப்பிட்டுட்ட பீம். இப்ப உன்னோட சக்தியையும் நீ மொத்தமா இழந்துட்ட. வீரர்களே,
பாத்தீங்களா பீம் கூட அவனோட சக்தி எல்லாத்தையும் இழந்துட்டான். பாத்தீங்களா மகாராஜா? ஆ, ஆ, ஆ. உன்னுடைய நாட்டை நான் எப்படி எல்லாம் ஆட்டி படைக்க போறேன்னு பாரு பீம். நான் தான் இந்த நாட்டோட ராணி, மகாராணி. என் இஷ்டப்படிதான் நடந்துப்பேன். அது நடக்காது. பீம், ஒரு விஷயத்தை நீ மறக்கற. உன்கிட்ட இருந்த சக்தி எல்லாம் போயிடுச்சு. வீரர்களே, என் உண்மையான சக்தியை இப்பதான் பார்க்க போறேன். சுட்கி, என்ன இது? அவன் மாம்பழம் சாப்பிடுற மாதிரி நடிச்சான். அப்பதானே உன்னை பிடிக்க முடியும். உன்னோட மந்திர தந்திரம்லாம் எங்க 2 பேரோட நட்பை பிரிக்கவே பிரிக்காது. நீ என்ன ஏமாத்திட்ட. உன்னால இனி தப்பிக்க முடியாது. என்ன இது? மாட்டிக்கிட்டே. எப்படி நடக்க கூடாது. இது துரோகம். நன்றி ராஜு. யாரங்கே இந்த சூனியக்காரியை இருட்டறையில அடையுங்க. சரி, இந்த கடைசி பரோட்டா இப்போ யாருக்கு கிடைக்குதுன்னு பாத்துருவோமா? ஆமா சிவானி, இது என்ன காகிதம்? பக்கத்து கிராமத்துல இருந்து இந்த நோட்டீஸ நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த நோட்டீஸ நம்ம கிராமத்து மக்களுக்கு கொடுக்கணுமா? ஒரு அறிவிப்பு. இந்த படத்தில் உள்ள திருடனின் பெயர் பிரிஜு. இவனை யாராவது பார்த்து விட்டால் அவனை பிடிக்க உதவி செய்யுங்கள். இவனோட தலைமண்டை நம்ம ராஜுவோட தலைமண்டை மாதிரியே இருக்கே. ஒரு நிமிஷம், நான் மாத்தி காட்டுறேன். எல்லாம் சரிதான். இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா செய்யலாமே. ஒரு பெரிய மீச வரையலாம். சரி, பாடக்க முடியல. என்ன சுட்கி, உனக்கு என்ன ஆச்சு? என்ன யோசிச்சுட்டு இருக்க? இப்ப பாருங்க. இப்ப இவரை பார்க்க ஹஷ்மக் வைத்தியர் மாதிரியே இருக்காரு. சரி வாங்க. கடைசியில எங்க வழியிலே வந்துட்டீங்களா? எங்களை பார்த்து சிரிச்சீங்க. இப்ப நீங்களும் வைத்தியர்கிட்ட வந்து நிக்கிறீங்களே. நீங்க எந்த வியாதிய போக்கிக்க வந்தீங்க? என் சந்தேக வியாதிய போக்கிக்க. வாப்பா, எந்த வியாதியை குணப்படுத்த மருந்து வேணும்? எந்த வியாதியும் குணப்படுத்த இந்த வைத்தியர் அஷ்மக் கிட்ட வாங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். என் வேதனைகளை சொல்ல வெக்கமா இருக்கு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க. கிட்ட வாங்க, அத காதுலயே சொல்றேன். பாத்தீங்களா கிராம மக்களே, இவன் ஒண்ணும் வைத்தியரே இல்ல. இவன் ஒரு பயங்கரமான திருடன். வைத்தியம் பாக்குறேன்னு சொல்லி பணத்தை பறிக்கிறான். அவன் கொடுத்தது மருந்து இல்ல, வெறும் சக்கரை. எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சுல்ல, இந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்க. இந்த கம்ப சுத்துறதுல பிரிட்ஜ் எவ்வளவு கை தேர்ந்தவன்னு பாரு. உன்னை குணப்படுத்த மருந்து தரேன், வாங்கிக்க. எனக்கு எந்த மருந்தும் தேவையில்லை. எனக்கு தேவையான மருந்து என்கிட்டயே இருக்கு.
உன் வியாதிக்கான மருந்து உனக்கு கொடுத்தாச்சு.